யாசின் சூரா இவ்விளக்கம் கல்துல் குர்ஆன் என்கின்ற அருமையான நூல், மகளிர் கல்வி. அது மட்டுமில்லாமல் என்னுடைய அந்தமான சர்வீஸின் சார்பாக திருக்குர்ஆன் தர்ஜுமா 30 ஜிஸ்மும் நம்முடைய டெஸ்டின் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே அனைத்து மக்களால் செய்யக்கூடிய மூத்த நன்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது. எளிய தமிழில் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய நடை முறையெல்லாம் இருக்கிறது என்கிற அனைத்து போதக்கூடிய திருக்குர்ஆன் தர்ஜுமா. அதை முழுமையாக என்னுடைய விசாரத்தை கணிக்கக்கூடிய அவர்கள் அவர்களோடு இணைந்து நம்மை வழிகாணக்கூடிய ஒருவரான மரியாதைக்குரிய கண்மொழி புலவர் பூரண அவர்களின் கலீல் ரஹ்மான் மண்பை அவர்கள் அவர்கள் வழிகாட்டில் ஒருவர் சென்னை சாந்தம் ஜும்மா மஸ்ஜிதுடைய தலைமை சிறந்த அவர்கள் தொடர்ந்து உரையில் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل أطيعوا الحق والقوة لله اللهم صل على سيدنا محمد شرف الانبياء وفضل المرسلين ومكتب الاولياء وافتقار المتقين تاج ومجيء شفيع المذنبين شفيعي يوم القيامة الله برحمه. உங்களுக்கு வல்லவர்களுக்கு எதிராக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் உலமாக்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாமியின் சமாதானமும் எதிர்கொண்டார்களா. எல்லாம் அல்லாஹ் ஜெல்லஷானஹு இன்றைய நாளில் தற்கொலையில் வந்து இறக்கி கொடுக்கக்கூடிய எல்லா வகையான வாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துள்ளார். எல்லாம் இந்த நாளில் தன் குலத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாக்க விரும்புவானாக. நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. 2 தரங்களிலும் நாம் கேட்கின்ற எல்லா வகையான துவாக்களையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அனைத்து தரங்களிலும் நாம் கேட்கின்ற எல்லா வகையான துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுல் உம்ரா செய்யக்கூடிய நசீபை உலகாக தருவானாக. கண்ணியமான ரமலானுடைய மாதத்தில் 3 ஹரங்களில் இஹ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு தந்துள்ளார். பைத்துல் முகத்தஸை தியாகம் செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு தந்துள்ளார். கண்ணியத்திற்கும் பெருமதிக்கும் அல்லாஹ் நம்மை ஹஜ் செய்யக்கூடிய இந்த பாக்கியம் இறைவனுடைய பேரருளாலும் பெருமை கொண்டாலும் அவனுடைய அன்பினாலும் அவருடைய அருளினாலும் மட்டுமே நமக்கு இந்த வாக்கியம் கிடைக்கிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தினாலேயோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தினாலேயோ இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கல. இந்த ஆரோக்கியம் போன வருஷமும் இருந்துச்சு நமக்கு கிடைக்கல. இந்த காசு போன வருஷமும் நம்ம கிட்ட இருந்துச்சு கிடைக்கல. அதுக்கு முந்தின வருஷமும் இருந்துச்சு நமக்கு கிடைக்கல. 20 வருஷமா இருந்திருக்கும், 30 வருஷமா நம்ம கிட்ட இருந்துச்சு கிடைக்கல. ஆனா அந்த பாக்கி இந்த வருஷம் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தா அல்லாஹ் இப்பதான் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் யாரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களை தான் தேர்ந்தெடுத்து மரம் செய்து அங்கே சந்திக்கிறான். உலகத்தில்
நீங்களும் அப்படி ஒரு தேர்வு செஞ்சு தொழுகையில யார் நிறைய இருந்தா, யார் நிறைய கருத்து வருதா, யார் நிறைய நோக்கு வச்சா, யார் நிறைய குர்ஆன் ஓதுனா, யார் நிறைய தஸ்பீகள் செய்தாங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களில் தேர்வு செய்து அவர்களை ஹஜ்ஜுக்கு தேர்வு செய்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேர்வு குழுதான் இது. நம்ம அந்தமான ஹஜ் சர்வீஸ் மூலமாக இன்னைக்கு ஒரு 234 பேர் போறோம். இந்த 234 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்லக்கூடிய ஒரு துணை பேரும் இப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான். அதனால என் கணக்கு வச்சு நான் போகிறேன், என் கிட்ட இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை வச்சு நான் போறேன் என்று மட்டும் யாரும் நினைத்து கூடாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அருளாளர் அன்பாளர் என்று சொல்லுவோம் இல்லையா? உண்மையில் அருளாளனாக இருந்து அன்பாளனாக இருந்து உங்களை தேர்வு செய்திருக்கிறார். உங்களை செய்வதற்கு இருக்கிறாங்க, உங்களை இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் கூட விட்டுட்டு உங்களை அல்லா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. உங்க வீட்டுக்கு மேல ஆரோக்கியமானவங்க கடந்தாருங்க. உங்க வீட்டுக்கு கீழே உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களிடம் செத்தவங்க இருப்பாங்க. அவங்களை எல்லாம் விட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது நீங்கள் செய்திருக்க பாக்கியம். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய தேர்வில் செல்லக்கூடிய நாம் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் குற்றமுறைகள் எதுவும் இல்லாமல் நிறைவான முறையில் அமல் செய்து வருவதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்ய இந்த கூட்டமே உங்களை தயார் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான். ஹஜ்ஜுடைய அமல்ல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது. அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் நம்மை எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதளவில் உங்களை தயார் செய்வதற்காக வேண்டிதான் இந்த கூட்டமே. உங்கள நிறைய பேர் நடக்காத இருப்பீங்க, உடல்ல நிறைய நடந்து பழகிட்டீங்க. தவாஃபுங்கிறது நடந்தே செய்ய வேண்டிய ஒரு அமல், சைங்கிறது நடந்தே செய்ய வேண்டிய ஒரு அமல். வினாவிலிருந்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவிலிருந்து அரஃபா, வினா இந்த சைத்தானின் கல்வியுடைய இடங்கள், இது எல்லாமே ஒரு இடம், ஒரு இடம் குறிப்பிட்ட பஸ்ல போயிட்டாலும் குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க கடந்தேதான் ஆகணும். வீட்டு வாசல்ல ஆபீஸ் வாசல்ல நாங்க இறங்கிட்டோம், பைக்ல இறங்கிட்டு இருந்தோம். ஆனா இதே போல அங்கேயும் இருக்க முடியாது. ஹோட்டல் வாசல்ல நாங்க ஏறி பஸ்ல ஏறி வினாவுடைய பெண்ணுமே வாசல்ல போய் இறக்க முடியாது. வினாவுல வேற இடத்துல சொல்லுவாங்க, அங்க 2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து போவோம். தவாஃபு நடந்துதான் செஞ்சாங்க, சை நடந்துதான் செஞ்சாங்க. அதனால உங்களை நீங்கள் நடப்பதற்கு பழகிட்டு. ஏன்னா அன்பு பிறந்த பால் இங்க வரணும்னா குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி நடக்க பழகுதோ அதே போல கட்சி செய்யறதுக்கு ஒரு நாள் நீ நடக்க பழக வேண்டி நடத்தி அதிகமாக இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நீங்கள் செய்யும் பொழுதுதான் அதிகமான காலடிகள் நடந்ததின் காரணமாக உங்களுடைய வாகனங்கள் குறைத்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். உட்கார்ந்த இடத்துல வந்து நம்ம இந்த அமல்களை செய்துவிட முடியாது. ஆகவே அந்தாந்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய நடந்து பழகுங்க. காலையில் மாலையில வாக்கிங் போங்க. இது வந்து 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் நடங்க. 24 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா இனிமேல் ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடந்துக்கொள்ளாங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலை உங்களை மாற்றிக் கொள்ளக்கூடிய மனநிலை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படும். எனக்கு இப்படி ஆயிரத்தே நீங்க வளர்க்க கூடாது, எனக்கும் இப்படி ஆகலாம் ஏற்பட்டா என்ன செய்யும்? அந்த சூழ்நிலையை தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு அதற்கு அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கான பணிகளை மனநிலைகளை உங்களுக்குள் நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும். தீர்மானம் மனப்பக்குவம் வேணும். அந்த மனப்பக்குவம் இல்லைன்னா அமலை திருப்திகரமா செஞ்சுட்டு வர முடியாது. மனநிலையில மிகப்பெரிய மாற்றங்கள் வேண்டும். நம்ம கூப்பிட்ட நேரத்துல வந்து வேலை ஆள் இருப்பாங்க,
கூப்பிட்ட நேரத்துல கேட்டதும் கிடைக்குமா? ஆனா இந்த கட்சியுடைய நாட்கள் அப்படி இல்லை. உங்க வேலைகளை நீங்க தான் செய்யணும். உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் தனியாக இருப்பதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். மனதளவுல உடல் அளவுல உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் இந்த கட்சியுடைய முன்னாள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. அதுதான் எல்லாமே நல்லடியார்களே. இன்னைக்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த கட்சி ரொம்ப சொகுசான கட்சி. இந்த 2026 நம்ம 2007 கண்ணிக்கு போறோம். அதுக்கு நாங்க எல்லாம் 1998 அல்லமான கட்சி சர்வீஸ் 96 ஆரம்பிச்சதுல அதுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க இந்த சர்வீஸ்ல. ஒவ்வொரு வருஷமும் நாங்க இந்த கட்சிக்கு போகும் பொழுதுதான் சொகுசுகள் கூடிக்கொண்டேதான் இருக்குது. நீங்க இந்த வருஷம் வந்துட்டு சில காட்சிகளை பார்த்துட்டு இந்த ஏற்பாடு சரின்னு சொல்லுவீங்க. ஆனா எங்களுக்கு அது ரொம்ப சொகுசா இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் நாங்க காத்துக்கு போறோம். அதனால எவ்வளவு சொகுசுகள் இருந்தாலும் ஆடம்பரங்கள் இருந்தாலும் பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்தாலும் கூட முன்னேற்பாடுகள் செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஒன்று நடக்குது. நம்ம இதுவரையிலும் சிந்திச்சிடாத பார்க்கிறாத அனுபவிச்சிடாத ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும். அதை எல்லா பொதுவான சூழ்நிலையாக கூட இருக்கலாம், பொதுவான சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஒருவருக்கான சூழ்நிலையாக இருக்கலாம். அதை எல்லாமே சமாளிக்கலாம். ஆகவே கிடையாது. கஷ்டங்கிறது எல்லா காலத்திலையும் கஷ்டம். கட்சியுடைய ஊராவுடைய நீர் எங்க இருப்போம்? அல்லாஹ்வை இன்னி உரியதில் எழுதுவதை பைசில்காணி கப்பல் காப்பீங்க. நான் உண்மை செய்யறேன், சரி செய்யறேன். எனக்கு முதல்ல நிச்சயதாக்கி போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லுவோம் இந்த கட்சியும் இந்த ஊராவை நீ ஏற்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1400 வருஷமா நம்ம ஹஜ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 1400 வருஷமா ஹஜ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா 1400 வருஷமாவும் ஹஜ்ஜிங்கிறது கஷ்டமான காரியம். கப்பல்ல போனதுக்கும் கஷ்டம்தான், குதிரையில கல்லையில போனவங்களுக்கும் கஷ்டம்தான், இன்னைக்கு பிழைத்து போனதுக்கும் கஷ்டம்தான். அதனால கஷ்டங்கிறது எல்லா காலங்களிலும் பொதுவானது. அதனாலதான் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்சியுடைய ஊராவுடைய நியத்திலேயே எனக்கு லேசாக்கி கூடிய நீங்கள் கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை நமக்கு வரைத்தார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கெல்லாம் உங்களை நீங்க தயார் செய்து கொள்ள வேண்டும். 15ஆம் நூற்றாண்டுல பாபருடைய மகள் குல்பத்தான் பேகம் என்று சொல்லி ஒரு மகள் இருக்காங்க. பாபருடைய மகன் அக்பருடைய மகன் ஹுமாயூன். அந்த பாபருடைய மகள் குல்பத்தான் பேகம் கிபி 1523 அவங்க ஹஜ் செய்யணும்னு சொல்லி நாடி தன்னுடைய மருமகன் அக்பருடைய மகன் ஹுமாயூன் எனக்கு நான் ஹஜ் செய்யணும், அதனால எனக்கு 2 கப்பல் தயார் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கப்பல் 2 வருஷமா தயாராகும். இன்னைக்கு நம்ம 10 நாளைக்கு பணம் கட்டணும், இன்னைக்கு குறைஞ்சாங்க. அந்த காலத்துல ஹஜ் செய்யணும்னா எப்படி கப்பலே செஞ்சுட்டு போகணும். இப்ப பிளைட் நம்ம தயார் செய்ய வேண்டிய கப்பல் இருக்கும், பிளைட் இருக்கும், அது நமக்கு ஒரு இன்டென் பண்ணி போதும். அவங்க அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, 2 கப்பல் சனிப்பி இலாகி என்று சொல்லி 2 கப்பல் தயார் செஞ்சாங்க. இந்த 2 கப்பல்ல போகிறதுக்கு சொல்லி தயாரான பிறகு அக்பருடைய மனைவி நான் வரேன் என்று அவங்க சொன்னார். அதோட சேர்த்து சில மந்திரிகளுடைய மனைவிமார்கள், சில மந்திரிகள் எல்லாம் போட்டு ஒரு 11 பெண்கள், அவங்களுக்கு பாதுகாப்புக்கு 5 மேற்பட்ட ஆண்கள், செலவுக்கு தேவையான பணக்காசுகளோடு 2 கப்பல்கள் புறப்பட்டாங்க. சூரத்துல அங்கிருந்துதான் துறைமுகம், குஜராத் சூரத்தான் துறைமுகம், அங்கிருந்துதான் கப்பல் புறப்பட வேண்டிய இருக்குள்ள. அங்க வந்து பார்த்தாக்க கடலினுடைய சீற்றம் அதிகமாக இருந்தது காரணமாகவும் கொள்ளையர்கள் அதிகமாக இருந்தது காரணமாகவும் உடனே புறப்பட முடியல. 1 வருஷம் சூழல்ல தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா புறப்பட்டாங்க. புறப்பட்டே 4 வந்துட்டாங்க.
ஏன்னா அவங்க புறப்பட்டதுல இருந்து மக்களுக்கு போய் சேரும் பொழுது 2 கட்சி முடிஞ்சு போயிருக்கு. சொந்த ஊர்ல இருந்து புறப்பட்டதுல இருந்து அவங்க மக்களுக்கு போய் சேர்ந்து 2 கட்சி முடிஞ்சு போயிருக்கு. 3வது கட்சியுடைய காலங்களில் தான் போய் நிச்சயமா போய் இருக்கிறாங்க. போய் உமரா செஞ்சுட்டு செஞ்சுட்டு அடுத்த ஹஜ்ஜை செஞ்சு முடிக்கிறாங்க. ஹஜ்ஜை செஞ்சு முடிச்ச உடனே அக்பருடைய மனைவி நான் ஊருக்கு போறேன் என்று அவர் புறப்பட்டு விட்டார். பாபருடைய மகள் குல்பந்தாண்டியாக நான் இந்த 3 வருஷம் எடுத்து இந்த 2-3 ஹஜ்ஜு செஞ்சுட்டு வரேன் என்று அவர்கள் அங்கேயே விட்டார். தங்கி வந்து 4 ஹஜ்ஜுகளை அப்புறமா செஞ்சாங்க. கூட சில பெண்களும் இருந்தாங்க, கூடவே சில அக்கங்களும் இருந்தாங்க. இவங்க தங்கமும் வெளியும் பார்த்து அங்கமான இடத்துக்கு போயிருந்தாங்க. அங்க போய் 4 செஞ்சாங்க. 12,000க்கும் மேற்பட்ட ஆணை போயிருந்தாங்க. அங்க போய் தாராளமா தர்மம் பண்ணாங்க. நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்களே மக்களுமே இந்த தர்மம் பண்ணுங்க என்று சொல்லி அங்க இந்தியாவில் இருக்க பொதுமக்கள் ஏறத்தாழ 6,000 தங்க நாணயத்தை இருந்தாங்க. அவைகளுக்கு அங்க போய் தர்மம் பண்ணாங்க. இப்படியாக 4 ஆண்டுகள் அந்த கட்சியை அமர்ந்து செய்துவிட்டு ஈரான், ஈராக்கு, மதீனா எல்லாம் தியாகங்களை முடித்துக் கொண்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு இந்தியா போன செய்து 7 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் போறதுக்கு பயணம், 1 வருஷம் வரத்துக்கு ஒரு பயணம், அங்க 4 வருஷம் தங்கி இருந்தாங்க. இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் இந்த கட்சி கடல் பிரளயம், பாலைவனம், மழை, புயல் எல்லா சூழ்நிலைகளையும் இயற்கை சீக்கிரங்களை தாங்கி இருந்து அவங்க அந்த கட்டையை போய் செஞ்சுட்டு வந்துருக்காங்களா அந்த நிச்சயம் இருக்கு. ஆகவே அன்பான கிடையாது. நாம மேற்கொள்ளக்கூடிய இந்த கட்சி இப்ப லேசான கட்சி, எதிர்மான சிறப்பங்களும் இல்லாத ஒரு கட்சி. அல்லாஹ் நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை எல்லாம் லேசாக்கி தருவானாக. இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா துவாக்களை கொள்வானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக தருவானாங்க. ஆமீன். வாசு அவர்கள் வந்து எல்லா கருத்தில் ஆளுமையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். கனிமான பேகனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்திற்கு 5 கடமைகளை நமக்கு தந்திருக்கிறார். 5 கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத். இதில் நேரத்தை கொண்டு இபாதத் செய்வதுதான் தொழுகை. நேரத்தை தியாகம் செய்வது. உடலை கொண்டு தியாகம் செய்வது நோன்பு, இபாதத். நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய இபாதத் என்பது ஜகாத். ஆக உடல், பொருள், நேரம், காலம், இந்த 3 இபாதத்துக்கு கடமையாக்கிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3ஐ ஒன்றாக சேர்த்து